ஒவ்வொரு தனி மனிதனும் ஆடுறாங்க, ஆணும் பெண்ணும். அந்த ஆட்டம் என்பது தன்னை அறியாமலேயே மாயை. அதுதான் அந்த ஆட்டம்ங்கிறது. உங்க குழந்தை எந்த இடத்துல படிப்பான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவளை எந்த இடத்துல போட்டாலும் படிப்பான். அவ படிக்க மாட்டான்னா நீங்க எந்த கொண்டு போய் போட்டா கூட படிக்க மாட்டான். வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோற்றத்தை வேலை இல்லாத வறுமையில் இருக்கும்போது தான் நீங்க ரொம்ப சுதந்திரமா உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம். நீ பிறந்த ஆனா வாழ்க்கையில தோற்றவே கூடாது. நீ என்ன ஆளாதனாலும் என்ன வறுமை வேணாலும் இருக்கா, ஆனா வாழ்க்கையில மாறணும். அந்த பிளேஸ் நம்ம உருவாக்கணுங்கிறது தான். நீங்க நல்லா இருந்ததான் உங்க குழந்தை நல்லா. நீங்க உங்க ஹார்ட் உங்க வாய் சிரிக்க கூடாது, உங்க இதயம் சிரிக்கணும். புரியுதுங்களா? உங்க இதயத்தை சிரிக்க வைங்க. என்னுடைய மகள் ஒரு சின்ன குழந்தைதான். அவ ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிச்சா. அப்ப அவளை கூட்டிட்டு போற ப்ராசஸ் இன்னைக்கு இருக்கிற தாய் தந்தைக்கு எல்லாம் பெரிய சவால் இருக்கிறது என்னன்னா, பணங்கள் சம்பாதிக்கிற சவால் கிடையாது. ஒரு குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கணும், அந்த குழந்தைக்கு காலையில கொண்டு விடணும், மாலையில திருப்பி கூட்டிட்டு வரணும். இந்த சவால் டூ வீலர்லயோ ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ தினந்தோறும் ஸ்கூல் வாசல்ல ரொம்ப சவாலை சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி என்னுடைய குழந்தையும் அந்த சவாலுக்குள்ள இருந்துச்சு. ஒரு 5 கிலோமீட்டர் அங்கிட்டு தான் போய் பள்ளிக்கூடத்தில் படிக்கணும், நல்ல ஸ்கூலுக்கு. அப்ப நான் பொது வாழ்க்கையில இருக்கிறதுனால நான் அந்த மாதிரி வாய்ப்பு இல்லை. என்னுடைய மனைவியும் அதை பண்ண முடியாதனால அவங்க தாத்தா அந்த பெண்ணுடைய அப்பா அவங்க அந்த குழந்தைய கொண்டு விட்டுட்டே இருந்தாங்க. அப்ப அவங்க அந்த வண்டியில எடுத்துட்டு போகும்போது நிறைய இடர்பாடுகள்லாம் இருந்துச்சு. ஒரு டைத்துல என்ன பண்றது அப்படின்னு தெரியாம ஒரு சிந்தனை வரும்போது அப்ப நான் சொன்னேன், ஸ்கூல் போட வேண்டாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ல போட்டிருக்கேன். அங்க ஊர்லயே வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு 3 வீடுல ஒரு ஸ்கூல் இருக்கும். ஒரு 2-3 வருஷம் போனாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க அதை ஏத்துக்கல, அதை ஒத்துக்கல. அப்புறம் ஒருவேளை அவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா, நம்ம சொல்லும் போது மீறக்கூடாதுன்னு ஏத்துக்கிட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபீல் இருந்துச்சு, நம்ம வாழ்க்கையே இவங்களோட நம்ம ஒரு நெருக்கமா பயணிக்க முடியல. அப்ப இந்த பொண்ணும் அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு படிப்பை உருவாக்குறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு தடையா இருக்குமோ அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணிட்டாங்க. அந்த ஃபீல் இருந்துச்சு. அப்புறம் அதையும் தாண்டி நம்ம சொல்லிட்டோங்கிறதுக்காக அந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த ஸ்கூல்லயே ஒரு 16-17 பேர் 20 பேர் தான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிட்டாங்கிறதுக்காக அந்த ஸ்ட்ரீட்ல இருந்த தெருவுல இருந்த குழந்தைங்க எல்லாம் ஒரு 4 குழந்தைங்க சேர்த்துட்டாங்க. அப்ப அந்த குழந்தை படிக்க போகும்போது அங்க ஒரு இயல்பா ஆகி அந்த குழந்தை நல்லா செட் ஆயிடுச்சு. அப்ப எனக்குள்ள இருந்து இது எதுக்காக இந்த முடிவு நான் எடுத்தேன் அப்படின்னா, அந்த ஈஸி வே அப்படி கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், நல்ல உண்மையான ஒரு விஷயம். ஒவ்வொரு தனி மனிதனும் ஆடுறாங்க, ஆணும் பெண்ணும். ஆடுறதுங்கிறது பரதநாட்டியம் ஆடுறது, பல ஆடுறது, அந்த மது வச்சுட்டு மதுவுல ஆடுறது, எல்லாம் பல ஆட்டங்கள் இருக்கு. ஆனா அதை தாண்டி ஒரு மனிதன், ஒரு ஆண் பெண்ணுக்குள்ள ஒரு ஆட்டம் இருக்கு. அந்த ஆட்டம் என்பது தன்னை அறியாமலேயே மாயை. அதுதான் அந்த ஆட்டம்ங்கிறது. அப்ப அந்த மாயை ஆட்டத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அதை நிதானிச்சு அதை நிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப எனக்குள்ள என்னன்னா, அந்த குழந்தையை பத்தி நன்கு எனக்கு தெரியும். அந்த குழந்தைக்கு எனக்கு என்னன்னா அவுட்லைனா அந்த குழந்தைக்கு நல்ல கல்வி வரும், நல்ல கல்வி வரும். அப்ப அந்த குழந்தை நல்ல கல்வி வர்ற குழந்தை எந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு எதுவும் கிடையாது. எந்த ஸ்கூல்ல படிச்சாலும் அவளுக்கு ஒரு நல்ல கல்வி வரும் அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அப்ப எனக்குள்ளது என்னன்னா, அது பிரைவேட் ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எனக்கு தோணல. அவ அந்த ஸ்கூலுக்கு போற அந்த டிராவல் இருக்குல்ல, அது பீஸ்ஃபுல்லா இருக்கும். அவளுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷனா இருக்கும். அப்ப அவ மைண்ட் எப்படின்னா அப்படியே ஒரு 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 ரிலாக்ஸ் வரணும். ஒரு குழந்தைக்கு, சின்ன வயசுல இருக்கிற குழந்தைக்கு ப்ரெஷர் இருக்கு. அப்ப அந்த ப்ரெஷர் இல்லாம தூங்கி எந்திரிச்சு ரிலாக்ஸா குளிச்சு அப்படியே ஹாயா அப்படியே வாக்கிங் மாதிரி போய் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி வரணும், அது பக்கத்துலயே. அப்ப அவளுக்குள்ள அந்த பிரைவேட் ஸ்கூல்ல என்ன படிச்சாலோ அதை தாண்டி இதை நல்லா படிக்கிறான், அதை தாண்டி நல்லா உணரணும். அப்ப அந்த டெவலப்பை நான் பார்க்கும்போது ரொம்ப விஷயமா இருந்துச்சு. அப்ப வீட்டுல உள்ளவங்க அதை ஃபர்ஸ்ட் ஏத்துக்கல. இப்ப அவங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப உங்களுக்குள்ள நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்க குழந்தை எந்த இடத்துல படிப்பான்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அவளை எந்த இடத்துல போட்டாலும் படிப்பான். அவ படிக்க மாட்டான்னா நீங்க எந்த கொண்டு போய் முன்னாள் முதலமைச்சர் ஒரு ஸ்கூல்ல படிச்சாங்க ஜட்ஜ் பார்க்கு, அதுல கூட்டி போட்டா கூட படிக்க மாட்டான்.
அப்ப படிப்பான ஒருத்தி இருக்கிறவங்கள ஒரு குழந்தை தாய்க்கோ தந்தைக்கோ உணர்ந்துட்டா அவளை எங்க வேணாலும் வைக்கலாம். அவன் பள்ளிக்கூடத்துக்கே போறனா கூட அவன் வீட்டு சூழல்ல அவன் வளருவான், அவன் நல்ல ஒரு கல்வியை கத்துக்குவான். இப்ப நான் சின்ன வயசுல ஸ்கூல்ல இருக்கும்போது, ஸ்கூலுக்கு போகும்போது கம்மியான வகுப்பு தான் படிச்சேன். 9-10 வயசுக்கு மேல பள்ளிக்கூடம் போறதுக்கான வாய்ப்பு இல்லை வந்துட்டேன். அப்ப எனக்குள்ள லைஃப்ல என்னுடைய பேக்ரவுண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, 22 வயசுக்கு அப்புறம் என்னுடைய வேலை சார்ந்து நான் வேலை பார்த்த இடத்துல எல்லாருமே படிச்சவங்க, எல்லாம் கோல்டு மெடல், எல்லாம் பெரிய பெரிய படிச்சவங்க. ஆனா படிச்சவங்க மத்தியில ஒரு படிக்காதவன் நான். அப்ப எனக்குள்ள என்னன்னா, அவங்க படிச்சத அங்க வெளிப்படுத்துவாங்க, அதை நான் பணம் பிடிச்சேன். அப்ப எனக்கு என்னன்னா, எனக்குள்ள 20 வயசுக்கு மேலதான் கல்வி கிடைக்கணும்னு என் தலையில இருக்கு. அப்ப எனக்கு எப்ப கல்வி கிடைக்கணுமோ அப்பதான் இயற்கையா நேச்சரா கல்வி கிடைக்கும். அப்ப 20 வயசுக்கு மேல என்னுடைய வாழ்க்கையில என்னை சுத்தி இருந்தவங்க அத்தனை பேர் பெரிய லெவல்ல படிச்சவங்க. அவங்க படிச்ச அத்தனை புத்தகத்தையும் பகிர்ந்து கொண்டே இருந்தாங்க. என்னுடைய தொழில் முழுக்க அவங்களுடைய அந்த டிராவல் இருந்ததுனால எனக்கு அந்த படிக்காதங்கிற அந்த ஃபீலே இல்லாம போயிடுச்சு. அப்ப படிச்சிருந்தா கூட நமக்கு தெரிய வேண்டிய அனைத்து விஷயத்தையும் அந்த டிஸ்கஷனே அப்படிதான் இருக்கும். அந்த டிஸ்கஷனை ரஷ்யாவில் இருக்கிற ஒரு பெரிய இலக்கிய பெரிய ஒரு வடிவத்தை பத்தி, ஒரு ஆங்கில நாவல்களை பத்தி டிஸ்கஷன் இருக்கும். அப்ப சீனாவில் இருக்கிற ஒரு ஒரு மொழி சார்ந்த ஒரு டிஸ்கஷன் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி பிற நாடுகளை பத்தி இருக்கிற புத்தகத்தை படிச்சவங்க நம்மளோட நெருக்கமா பயணிக்கும் போது அந்த பாடத்தை படிக்கிற வாய்ப்பு எனக்கு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் எனக்குள்ள தியானம்னு ஒண்ணு மறந்ததுக்கு அப்புறமா உடலே இல்லாத பேர் ஒளியாக இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம், இந்த மாதிரி ரகசியம்னா அந்த பாடத்தை படிக்கிற வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அப்ப ஒரு பேக்ரவுண்டு ஒருத்தர் கிடைக்கணும்னா அது தானா உருவாக்கும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க ஒரு பேக்ரவுண்ட உருவாக்க ட்ரை பண்றீங்க, அதை கீழே விழுந்துடுறீங்க. ஒரு பேக்ரவுண்டை எப்பயுமே நம்ம உணரணும். தாயோ தகப்பனோ இல்லாம ஒரு குழந்தை வளரும், படிக்கும். அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லாருமே ஒரு பொருளாதார ரீதியா நீங்க சம்பாதிச்சாதான் நீங்க வாழ முடியும் அப்படிங்கிற கான்செப்டை நான் எடுத்துக்க முடியாது. எல்லாருக்கும் எல்லா பொருளும் கிடைக்கும், புரியுதுங்களா? எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். ஆனா அதுக்குள்ள என்ன புரிதல்னா, நம்மளோட கமிட்மெண்ட் அதிகமா இருக்கு. நம்மளுடைய தேடுதல்கள், நம்மளுடைய தேவைகளை நம்ம அதிகப்படுத்தி வச்சிருக்கோம். அப்ப அந்த தேவைகள்னாலதான் நம்ம ஓடுறோம். அப்ப நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்தோம், நமக்கு தேவையானது இந்த பிரபஞ்சத்தால் வழங்கப்படுகிறது. அதை நாம உணராம நம்ம இன்னும் செயல் பண்ணி நம்ம வேற ஒண்ண தேடணும், இல்ல அதிகமா தேடணும். அதனால நம்ம அலக்கழிக்கப்படுறோம், நம்ம ஒரு அமைதி நிலையை இழக்கிறோம். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப லைஃப்ல ஒரு விஷயத்தை மட்டும் உணர்ந்தணும். நமக்கு தேவையானது கிடைக்கும் போது நம்ம அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம ஏன் அலக்கழிக்க போறோம், நம்ம ஏன் தொந்தரவுக்குள்ள ஆளாக போறோம்? அப்ப வாழ்க்கையில ஒண்ணு உறுதியா நீங்க முடிவெடுத்துக்கணும், வாழ்க்கையில எல்லாம் கிடைக்கும். அப்ப அந்த கிடைச்சதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிட்டு வாழறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்கணும். அப்ப கிடைக்காத ஒரு பொருளுக்கு நம்ம ஒரு நாள் 1 மணி நேரம் கூட செலவிடக்கூடாது. கிடைச்ச பொருளை மட்டுமே அதை திங்க் பண்ணணும். கிடைக்காத பொருளை பற்றி நம்ம பெருசா ஆய்வு பண்ணா அது நல்லா இருக்காது. அப்படிங்கிறத நீங்க உணர்ந்து அதை யோசிங்க. அப்ப நீங்க பார்த்துக்கங்க. ஒரு தகப்பனா எனக்குள்ள இருந்து அந்த பொண்ணுக்கு கல்வி கிடைச்சவங்க 100% தெரியும். அதனாலதான் நான் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கூல்ல படிக்கணும்னு சொன்னேன். அப்ப அதனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அப்ப எனக்குள்ள ஒரு வரட்டு நாமெல்லாம் படிக்கல, அப்ப நம்ம குழந்தைய இருக்கிறதுலே பெரிய ஸ்கூல்ல கொண்டு சேர்ப்போம், இருக்கிறதுலே வேற மாதிரி ஒண்ணு சேர்ப்போம்னா அது என்ன ஆகும்னா, வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் சிரமப்படுத்துற மாதிரி ஆகும். வீட்டுல இருக்கிற அத்தனை பேர்த்தையும் நாமளே நாம துன்பப்படுத்துற மாதிரி ஆகும். அப்ப நாம எல்லாருமே என்ன பண்றோம், 12 மணிக்கு 1 மணிக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் வாசல்ல மரத்து தெரிய பிடிச்சு சுரண்டிக்கிட்டு, செவுத்த பிடிச்சு சுரண்டிக்கிட்டு, அந்த போனை வச்சுக்கிட்டு அந்த பாப்பா உள்ள வந்துருவான், பாப்பா வெளியில வந்துருவான், பாப்பா வரப்போறான்னு கான்வாயில பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி நிறைய பிரைவேட் ஸ்கூல் வாசல்ல தாய் தந்தை கான்வாயில பேசிக்கிட்டு போலீஸ் அதிகாரி நிக்கிற மாதிரி நான் பார்த்துட்டே வரேன். இப்ப இந்த சூழல்லாம் எதை காட்டுதுன்னா, உங்க பாப்பா நல்லா படிக்க வைக்க கொண்டு விட்டீங்களான்னு தெரியல, நீங்க ஒரு மாதிரி விற்கிறது ரொம்ப கடினமா இருக்கு, ரொம்ப சவாலா இருக்கு. அப்ப இது எப்படி இருந்துச்சு? நீங்க எல்லாம் கிராமத்துல வந்தவங்க, நல்ல பண்பாட்டு முறைகள் இருந்து வந்தவங்க. நம்ம தாய் தந்தை எல்லாம் பள்ளிக்கூட வாசல் அவங்க அந்த காலகட்டத்துல 60 இருந்து 72 காலகட்டத்துல உயர்ந்த பட்டப்படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்கிறாங்க. எந்த அப்பா எந்த அம்மா பள்ளிக்கூட வாசல்ல நின்றுட்டா, இல்ல எந்த தாத்தா எந்த பாட்டி பள்ளிக்கூட வாசல்ல நின்னாங்க? அப்துல் கலாம் நம்ம நாட்டிலேயே ஒரு முன்னுதாரணமா இருந்தவர். அவர் அப்பா அம்மா போய் பள்ளிக்கூட வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்களா, இல்ல அவங்க அப்பா அம்மா போய் பள்ளிக்கூட வாசல்ல விட்டாங்களா?
அப்ப இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, குழந்தை படிக்கணும் தாண்டி உங்களுடைய மோகம் வேற மாதிரி ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. இதை நீங்க சரி செய்யறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஏன்னா நீங்க இங்கேயே பாருங்க, நீங்க மிஷன் மாதிரி மாறிட்டீங்க. அப்ப உங்களுடைய லைஃப நீங்க எப்படி பண்ணிட்டீங்கன்னா, கிடைச்சிருக்க நாள் ஒரு நாள் 2 நாள் கிடைக்கும், அப்ப குரு தியானம், அடுத்த நாளைக்கெல்லாம் நீங்க ஓட ஆரம்பிச்சிருங்க. அப்ப உங்க வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்ல. நீங்க உங்க வாழ்க்கையெல்லாம் பேங்க்ல லோன் வாங்குறதுக்கு பத்திரத்தை அனுபவிப்பீங்கல்ல, அந்த மாதிரி நீங்க எல்லாம் உங்க வாழ்க்கையெல்லாம் ரொம்ப தூரமாச்சு, அடகு வச்சு ரொம்ப டைம் ஆச்சு. உங்க வாழ்க்கை உங்க கையிலே இல்ல. இப்ப நாளைக்கு உங்களை நான் சந்திக்கன்னா கூட உங்க வாழ்க்கை உங்கள்கிட்ட இல்லையே, நான் எப்படி உங்களை சந்திக்க முடியும்? புரியுதுங்களா? உங்களை நான் சந்திக்க முடியாது. ஏன்னா நீங்க எல்லாம் அடமான வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அப்ப இயல்பு தன்மையில இல்ல நீங்க. புரியுதுங்களா? அப்ப ஒருத்தன் ஒரு தியானம் பண்றான், ஒருத்தன் அவன் இயல்பு தன்மையில வெளியில வந்து உங்களை சந்திக்கிறான், உங்களுக்கு உங்களோட இன்டராக்ட் பண்றான், என்னமோ தெரியுது இந்த உலகத்துல பிரபஞ்சத்துல அதிசயங்களை பாக்குறான். அவன் ஒரு இயல்பு மனிதனோட நிக்கிறான். ஆனா ஒரு இயல்பு மனிதன் நிக்கிறதுக்கு நேரம் தாங்கணும், டைம் இல்ல, அது வாய்ப்பு இல்லைங்க அப்படிங்கிறான். அப்ப ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ தன்னை வந்து ஃப்ரீ பண்ணிக்கிறதுக்கு டைம் இல்லாம போயிடுச்சு. அப்ப ஒரு எவ்வளவு பெரிய நெருக்கடியில் நாம இருக்கிறோம். இப்ப நீங்களும் நினைச்சு பாருங்க. இப்ப உங்களுடைய டைம் நாளைக்கு இல்ல, உங்ககிட்ட நாளைக்கு இல்ல. அப்ப நீங்க எப்படி இந்த வாழ்க்கையில ஒரு முக்கியமான தருணத்தை, முக்கியமான இடத்தை எப்படி நீங்க பெற போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப இதை எப்படி திட்டமிட்ட போறீங்க, இதை எப்படி கட்டமைக்க போறீங்க, இதை எப்படி மாத்திக்க போறீங்க, எப்படி உங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீங்க மேம்படுத்திக்க போறீங்கன்றத ரொம்ப யோசிங்க. நீங்க பணம் வேணும், அதிகாரம் வேணும், உங்க குழந்தைக்கு உங்களுக்கு நல்ல செயலை பண்ணிக்கங்க. ஆனா அதே நேரத்துல நீங்க மிஸ்னா மாறாதீங்க. ஒரு பத்திரிகை நீங்க படிக்கிறீங்க, அதை அடிச்சு கொடுக்குறது பிரிண்டிங் மிஷின் அடிச்சு கொடுக்குது. அதே மாதிரி ஒரு பிள்ளைய வளர்க்கறதுனால நீங்க பிரிண்டிங் மிஷினா மாறாதீங்க. குழந்தை படிக்கிறது என்னமோ இங்கிலீஷ் மீடியம் இல்ல, அப்பா அம்மா போய் எக்ஸாம் எழுத போறதெல்லாம் வேடிக்கையா இருக்கு. அது பரவாயில்ல. அந்த நீங்க அந்த ரோட்ல இருந்து அந்த செவத்து, நான் பல காம்பவுண்ட்ஸ் ஒரு 10 பேருக்கு அந்த செவத்து பெயிண்டே எடுத்துக்க நிறைய அப்பா அம்மாவும் நான் பாக்குறேன். அப்ப சிட்டியில இருக்கிற முக்கியமான ஸ்கூல் வாசல் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கிலீஷ் படிக்கிற முக்கியமான ரொம்ப அந்த ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேரிகார்டு போட்டு டிராபிக்கை கிளியர் பண்ண வேண்டியது. நாளைக்கெல்லாம் 12:15 ஒரு செக்ஷன், 3:15 ஒரு செக்ஷன்ல பெரிய பெரிய பிரைவேட் ஸ்கூல்ல அந்த இடத்த டிராபிக்கை கிளியர் பண்றதே அவ்வளவு போராட்டமா இருக்கு. அப்ப குறைந்தபட்சம் ஒரு 300 மாணவர்கள் படிக்கிற இடத்துல ஒரு 400 பேரண்ட்ஸ் வந்து ஸ்கூல் வாசல்ல காலையிலையும் மாலையிலையும் நிக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய பணி எப்படி இருக்கு, இது என்ன மாதிரி சூழல், இது என்ன மாதிரி வடிவம், இது என்ன மாதிரி அடுத்த போக்கு போகும். அப்ப ஒவ்வொரு இடத்துக்குள்ளேயும் நீங்க என்ன ஆகுறீங்கன்னா ஒரு கமிட்மெண்டாவும் ஆகுறீங்க, ஒரு பயமாவும் ஆகுறீங்க. அப்போ ஒரு குழந்தைய ரிலாக்ஸ் பண்ணி விடணும், ஒரு குழந்தைய ரெடி பண்ணி விடணும். அந்த குழந்தைக்கான ஒரு நல்ல வடிவத்தை நீங்க உருவாக்கணும். முதல்ல நம்ம குழந்தை நல்லா படிப்பாளன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த சூழலை நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நேச்சர்ங்கிறது. ஒரு குழந்தைக்கு என்ன வருமோ அதான் ஒரு தாய் தந்தை அதுக்கேற்ற மாதிரி தான் அதை விடணும். அதை போய் நாம நிறுத்தக்கூடாது. புரியுதுங்களா? அதுதான் ரொம்ப ஒரு முக்கியமான வடிவம். அப்ப எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்பல. அப்ப இப்ப அவங்களுக்குள்ள என்ன ஒரு ஹாப்பினா, கம்மியான ஸ்டூடெண்ட் இருக்கும்போது போக்கஸா ஒரு டீச்சர் வாத்தியார் பாடம் எடுக்கிறாங்க. அப்ப அவன் ஒரு போக்கஸா முன்னாடி எழுத முடியாததை கிளியரா எழுதுறான், ஒரு சூழலை உருவாக்குறான். அப்ப அவளுக்கு 8th 9th 10th இருக்கும்போது அந்த ஸ்கூல் பேக்ரவுண்ட் வேற மாதிரி மாறிடும். ஆனா அவளுக்கு ஆரம்பத்திலேயே நம்ம வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவம்னு நினைக்கிறேன். அதை நம்ம பார்க்கணும். இதுதான் உங்களுக்குள்ள இருந்து நிகழணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்குள்ள நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதா, உங்க வீட்டுல உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க கணவர், உங்க குழந்தை எல்லாருக்கும் தேவையான பொருள் கிடைக்கதான் போகுது, கிடைச்சிட்டு தான் இருக்கு. ஆனா நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெயின் பண்றீங்கன்னு தெரியுது. அப்ப அதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா அதை என்ஜாய் பண்ண மாட்டீங்க. இப்ப 100 ரூபாய் வருதுன்னா 100 ரூபாயை நீங்க என்ஜாய் பண்ண மாட்டீங்க. நீங்க 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ எதிர்பார்த்துட்டு உட்காந்து இருப்பீங்க. அதனாலதான் உங்களுக்கு 100 ரூபாயோடைய அந்த வேல்யூ தெரியுது. அப்ப நீங்க ஒரு சின்ன தொகையை ரசிக்க மாட்டீங்க. அப்ப ஒரு பெரிய தொகையை தான் நீங்க ஏதோ ஒரு பெருசா ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்து இருக்கிறீங்க. அதுதான் விஷயம். அப்ப தியானத்துல பெருசா ஆசைப்படுறதோட அந்த இயல்பு தன்மை இருக்குல்ல, அதுதான் உங்களை வந்து வேற இடத்துல கூட்டிட்டு போகும், வேற ஒரு தருணத்தை உருவாக்க வைக்கும். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒரு சூழலா இருக்கும்னு நினைக்கிறேன்.
அதனால நீங்க ஒரு சின்னதா குட்டியா பிரேக்ல இதை யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கூல் நிர்வாகத்து பெயிண்ட் எல்லாம் சுரண்டாம, போய் டிராபிக்ல போய் வண்டி ஓட்ட தெரியாம, டிராபிக்ல ஓட்டுறவனை மேலே நீங்க குறுக்க விரும்பாம, ஸ்கூட்டி அறுப்பறையா கத்துக்கிட்டு ஒரு வேலையை பண்ணாம இங்க உணர்ந்து நல்ல சூழலை உருவாக்குனா நீங்க பெட்டர்மெண்டா, குழந்தையும் பெட்டர்மெண்டா இருக்கணும், நீங்களும் பெட்டர்மெண்டா. அதான் ஏன் பிரஷருங்கிற ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ பிரஷர் இருக்காது. நீங்க நான் சவாலா சொல்றேன், என்கிட்ட வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்த மாணவிகள்ல ஒரு மிடில் கிளாஸ் தான். என்கிட்ட ஒரு 300-400 பேர் மாணவிகளா இருப்பாங்க. எல்லாருமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப், நிறைய பெண்கள் நிறைய பேர் வந்தாங்க. அவங்க வாழ்க்கையில தான் பெரிய பணக்காரங்க எல்லாம் ஆகல, ஆனா தெளிவா இருக்காங்க. அந்த சுமதினா ஒரு பொண்ணெல்லாம் இருக்குல்ல, பேசும்போது கைதான் ஆடுது, ஆனா அது உள்ளேன்னா கிளியரா இருக்கு. அப்ப என்னன்னா அந்த ஃபேமிலி எப்படி ஒரு மாற்றம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த மாதிரி எத்தனையோ பேர். ஏன்னா நம்ம எந்த யாருக்கிட்டமே அவங்க எல்லாம் யாருமே இருக்கிறாங்கல்ல, அந்த இமேஜினேஷனே போக மாட்டாங்க. என்கிட்ட இருக்கிறவங்க எல்லாம் பிளஸ். அந்த இமேஜினேஷனை நான் ஆழ்த்தவே மாட்டேன். அந்த இமேஜினேஷன் கற்பனைக்குள்ள கொண்டே போக மாட்டேன். இந்த கடவுள் குரு அப்படிங்கிற ஒரு கேடருக்குள்ள கொண்டு போக மாட்டேன். புரியுதுங்களா? இந்த கான்வாய் இருக்காங்கல்ல, கான்வாய் கிட்ட ஒரு நாட்டோட ராஜா இருக்காங்கல்ல, அவர் போய் இறங்கி பேச மாட்டாங்கல்ல. நான் என்ன பண்ணுவேன்னா நானே கான்வாயா மாறிடுவேன். புரியுதுங்களா? இப்ப நான் தான் உங்களுக்கு எல்லாம் வாட்ச்மேனா மாறிடுவேன். இப்ப நீங்க வேற எக்ஸ்பெக்டேஷனோட வருவீங்கல்ல என்ன பார்க்கணும்னு. நான் எப்படி இருக்கணும், நான் தான் உங்களை பார்க்கணும், நான் பார்க்கறதுக்கு பிரியப்பட்டு நான் காட்சிட்டு உட்காந்துருக்க மாதிரி நான் ஒரு ஃபீலை உருவாக்கிக்குவேன். அப்ப நான் உங்களை தாண்டி உங்க மேல ஒரு சின்ன ஃபீலை, சின்ன விஷயத்த நம்ம உருவாக்கணும். இப்ப பார்த்துக்கணும். அப்ப எத்தனையோ பேரு எந்த வடிவத்திலையும் அவங்களுடைய லைஃப்பை மாத்தி விடாம அவங்களாவே கொண்டு போகணும், அவங்களாவே வச்சிருக்கணும். எத்தனையோ பேர் இருக்கிறாங்க என்கிட்ட, தன விதமான பசங்க இருக்கிறாங்க. நீங்க எல்லா பேரோட லைஃபையும் எடுத்து தனித்தனியா பார்க்க சொல்லுங்க. என்கிட்ட எப்பயுமே ஒரு 100 பேர் எனி டைமும் என்னோடய இருக்காங்க. 100 பேர். இந்த 100 பேரோட லைஃபும் பாத்தீங்கன்னா வழக்கத்துக்கு மாறாக வேற மாறும். அவங்க எல்லாருமே தன்னை அறியாமலே ஒரு இயல்பா இருப்பாங்க. மனம் வேலை செய்யுது, எல்லாம் நடக்குது, ஆனா ஒரு இயல்பு தன்மை. இந்த இயல்பு தன்மைக்கு காரணம் நம்ம அவங்களை இயல்பா கொண்டு போனதுதான். அந்த இயல்புக்குள்ளேயே மாறாம எடுத்துட்டு போனதுதான். அப்ப அது எல்லாருக்குள்ளேயும் வேணும். அப்ப எந்த சகோதரி, எந்த பெண்மணியும் கூட எந்த இடத்துலையும் நம்ம ஒரு ஆசையோ இல்ல வேற எந்த வடிவமோ வேற எந்த அனாவசியமான டிஸ்கஷன் இருக்க. நீங்க என்னுடைய ஆரம்பிச்ச காலகட்டத்துல எந்த பெண்கள்கிட்டையும் எந்த தனிப்பட்ட முறையில வேற எந்த இந்த செயலை தாண்டி வேற டிஸ்கஷன் இருக்க. நான் பர்சனல்ங்கிறதே நான் பேசுற காணொலி தான். புரியுதுங்களா? நீங்க பர்சனலா ஒண்ணு பேசணும்னு சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட பர்சனலா பேசுறேன். நான் பர்சனலே காணொலியில் தான் பேசுறேன். அப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க பர்சனல் தான் ஆண் பெண் தத்துவம், கணவன் மனைவியா இருக்கலாமா, இதே நான் காணொலியா பேசுறேன். இதை எங்க பர்சனலா பேசுறது? அப்ப நான் பர்சனலுக்கே வாய்ப்பு கொடுக்கறது இல்லை. ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ என் லைஃப்குள்ள பர்சனலே இல்லப்பா, எந்த பர்சனலா பேசப்பட்டிருக்கா அப்படிங்கிறத நான் ஒரு ஏற்பாடே பண்றது. அப்ப அது ரொம்ப முக்கியம்னு நான் கருதுறேன். ஏன்னா எப்பயுமே ஒரு பெண்ணு என்ன நினைப்பான்னா அவளுடைய பிரவேசம் ரொம்ப முக்கியம். என்கிட்ட இருக்கிற நிறைய பேர் அவங்க அந்த பெண்ணாவே இருப்பாங்க. அவளுக்கு அந்த மாதிரி எந்த இடத்துல இடர்பாடுகளே இருக்காது. இன்னொரு விஷயம், ஒரு குரு சரியா இருக்கிறது மட்டும் இல்ல, அந்த குருவை சுத்தி இருக்கிறவங்க சரியா இருக்கணும் இல்ல. இங்க இருக்கிற யாருக்குள்ளயுமே தவறான அந்த மாதிரி எந்த அப்ரோச்சுமே இருக்காது. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு நாம அளிக்கணும். அப்ப அவங்களுக்குள்ள அந்த புரிதலை, அந்த தேடுதலை நாம புரிய வச்சுக்கணும். ஒருத்தருடைய மனம் அழைப்பாங்கன்னா 2 நாள் தொடர்ந்து அது சம்பந்தமாவே டாபிக்கா பேசுவேன். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவன் என்ன பண்ணுவான்னா, அவன்கிட்ட நான் அறிவுரையே சொல்ல மாட்டேன், அவனுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன தப்ப அவனே கீழே போட்டு போயிடும். புரியுதுங்களா? இதுதான். அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் நான் குருவா இருக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. ஒரு பெண்ணா ஒரு ஆணும் ஒரு இடத்தை நோக்கி வரும்போது அவங்களுக்குள்ள என்னன்னா அந்த இயல்பு தன்மையை வளர்த்துக்கிறதுக்கும் அந்த ஒரு சேஃப்டிய கொடுக்காம நம்ம சேஃப்டியா இருக்கிறோம்னு ஃபீல் பண்ணணும். பாதுகாப்பு நாம கொடுக்காம நாம பாதுகாப்பு தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கணும். அப்ப நமக்குள்ள இருக்கிறது காலகாலமாக இருக்கிற ஆசிரமம், சாமியார்கள், பெண் சார்ந்த விஷயம், இதை எல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணல. அந்த இயல்புனால அது எல்லாம் எளிதாக கடந்து போறதுக்கு வாய்ப்பு உருவாக்கப்படுது. அப்ப அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நாம உருவாக்குறதுக்கான சூழலே இல்லை. அப்ப நாம ஆரம்பிக்கும் போதே வெளிப்படை தன்மையா இருக்கிறதுனால இங்க ரகசியங்கள் எதுவுமே இல்லை.
இந்த ரகசியங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. இதுதான் விஷயம். அப்ப இது இது ரொம்ப ஒரு ஒரு வேற மாதிரியான ஒரு தருணத்தை உருவாக்குறதுன்றத நீங்க பாத்துக்கணும். அப்ப இதே தருணம் தான் உங்க வாழ்க்கையில நீங்க உங்க கணவன்கிட்டயோ உங்க மனைவிட்டையோ உங்க குழந்தைகிட்டயோ ஒரு ரகசியம்னு ஒண்ணு மறைச்சு வைக்கிறீங்க. அந்த ரகசியம் என்னன்னா இயல்பு தன்மை மீறும் போதுதான் அந்த ரகசியம் மறைச்சு வைக்கப்படுது. இந்த ரகசியங்கள் மறைச்சு வைக்கப்படவே இல்லை. இப்படிதான் அப்படிங்கிற ஒரு 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 வெளிப்படை தன்மை இருக்கு. அப்ப அது உங்களுக்குள்ள வளரணும், உங்களுக்குள்ள கிடைக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப உங்களுக்குள்ள உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு உரிய பாதுகாப்பு வேணும். இந்த பாதுகாப்புங்கிறது என்னன்னா நீங்கள் சுதந்திரமாக வாழணும். அதான் ரொம்ப முக்கியம். ஏழையா இருக்கிறது முக்கியம் இல்ல, பணக்காரனா இருக்கிறது முக்கியம் இல்ல. ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ சுதந்திரமா இருக்கும். அவ்வளவுதான் விஷயம். நாளைக்கு தேய்ச்சிக்கலாம், ஆனா இன்னைக்கு நீ அடிமையா இருக்க கூடாது. இன்னைக்கு வேலை இல்லை, அதுக்காக நீ அது பண்ணணும். அப்ப உங்க சுதந்திரத்தை பறிக்கப்படுது இல்ல. அப்ப அதுக்கு நீ ஒரு ஒரு உன்னை சுதந்திரம் ஆக்கிக்கிறதுக்கு ஒரு ஐடியா பண்ணு. இது ரொம்ப முக்கியம். அப்ப நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், எனக்கு வேலை கிடையாது. அப்ப நான் இந்த ஊர்ல தான் இருக்கணும். அப்போ என் வீட்டுல தான் இருக்கணும். 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் அந்த வீட்டிலேயே இருந்த வேலை கிடையாது. ஆனா அந்த 3 ஆண்டுகள்ல அந்த ஊரையோ அந்த தெருவையோ என்னுடைய வீட்டையோ எனக்கு அவங்க என்ன அடிமையாக்கிடாம எனக்கான சுதந்திரத்தை நானே உருவாக்குறேன். அப்ப என்ன அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு நம்பகத்தன்மையை நான் உருவாக்குனேன். அப்ப எனக்குள்ள இருந்து அந்த நம்பகத்தன்மையினால அவங்களும் மகிழ்ச்சியா இருந்தாங்க, நானும் மகிழ்ச்சியா இருந்தேன். அப்ப அந்த வேலை இல்லாத தருணத்தை நான் என்ஜாய் பண்ணேன். அப்ப அந்த வேலை இல்லாத தருணம் அந்த டிராவல் இருக்குல்ல, அது எங்க வீட்டுல எல்லாம் மறக்க முடியாத ஒரு பிரிவினை ஆயிடுச்சு. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், அந்த ஏழையா நீங்க ஒரு டிராவல் பண்ணீங்கல்ல, அந்த ஆடு எனக்கு வேணும்னு வீட்டுல எல்லாம் வெயிட் பண்றாங்க. புரியுதுங்களா? அப்ப இது உங்க வீட்டுல இல்லையே. நிறைய பேர் நான் சந்திக்கிறேன், எல்லாம் சொல்றாங்க வீட்லயே இருக்க முடியல, நிம்மதியே இல்லை, ஒரே சண்டை, வேலை இல்லை. ஒய்ஃப் வீட்டுலாம் ரொம்ப டீப்பா நெருங்கி பேச மாட்டேன். பேசுனா ஏதாவது அவங்க சொல்லிடுவாங்க. சண்டை வந்துட்டு 10 நிமிஷம் பிஸியா இருக்கிற மாதிரி வண்டி எடுத்து ஓடி போயிருவேன். அப்ப இந்த மாதிரி வேலையே இல்லாதப்ப பிஸியா இருக்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிக்கிறேன். காரணம் என்னன்னா அவங்களோட சூழலும் புரியுது, அது எங்களுக்குள்ள மன உளைச்சல் ஆக்கிறோம்னு இவங்க அதை சொல்றாங்க. அப்ப உங்களுக்குள்ள இந்த செயல் எப்ப மாறும்? இது எப்ப மாறும்? நீங்களே சொல்லுங்க. இது மாறணும் இல்ல, இது ரொம்ப முக்கியம் இல்ல. உங்களுக்கு வேலை எப்ப வேணாலும் கிடைக்கும். அது வரைக்கும் உங்க சுதந்திரத்தை நீங்க எப்படிதான் பண்ணுறீங்க? வெளியில ஓடிக்கிட்டே இருக்க போறீங்களா? வாழ்க்கையில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, தோத்தப்ப, வேலை இல்லாதப்ப, வறுமையில் இருக்கும்போது தான் நீங்க ரொம்ப சுதந்திரமா உங்க குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதான் டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம். அப்ப அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம்ல நீங்க வேலை இல்லைங்கிறத அந்த அந்த பாதிப்பு இருக்குல்ல, அதை இல்லாத மாதிரி உங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு மாற்றணும். இந்த சூழலை நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா லைஃப்ல ரொம்ப நல்லது. ஒரு நாள் நீங்க பிஸியா இருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களால 10 நிமிஷம் கூட உங்க மனைவி குழந்தைகிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு வறுமையா கொடுத்துருக்கிறது என்னன்னா உங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்றது கொடுத்துருக்கு. அப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற காலத்துல தான் உங்க மனைவியோட குழந்தையோட சண்டை போடுறீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு விசா கிடைச்சிருந்து ஃபாரின் போயிருக்கீங்க. அதுக்கப்புறம் தீபாவளி பொங்கலுக்கு கூட உங்க மனைவி குழந்தைய பார்க்க முடியாத ஒரு சூழல் உருவாகும். அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப வீட்டுல போன் பண்றாங்க, மனைவி சொல்றாங்க, நீங்க சும்மாவே இருக்கும்போது சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும்போது கூட எனக்கு தெரியல, இப்பதான் ரொம்ப தேடுறாங்கள, என்ன இப்படி ஆகி போச்சு, அப்ப நான் சண்டை போட்டிருக்க கூடாது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க. சரி, அதெல்லாம் உண்டு, அதெல்லாம் உண்டு. அப்ப எல்லாம் வறுமை இல்லாதனால சண்டை போட்டாங்க. அது அப்படி நீங்க பார்க்க கூடாது. வறுமையை கொடுத்தது நீங்க ரசிக்கதான். ஆனா வறுமையோட நிறைய பேர் சண்டை போடுறாங்க. நிறைய பேருடைய பிரச்சனையே இதாதான். அதனால நீங்க கொஞ்சம் இது உங்களுடைய கையில இருக்கு, தயவு செய்து நீங்க உங்க வாழ்க்கையில நீ கொஞ்சம் வீட்டுக்குள்ள வாழுங்க, கொஞ்சம் சண்டையெல்லாம் போடாதீங்க, சரிங்களா? அதுக்காக நீங்க ஒரு புதுசா ஒரு அவதாரம்லாம் எடுக்க முடியாது, புரியுங்களா? அவதாரம்லாம் எடுக்காதீங்க. இந்த வாழ்க்கையை இன்னும் பெட்டர்மெண்டா வாழ்றதுக்கான ட்ரை பண்ணுங்கிறதான் நான் உங்ககிட்ட ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றேன், தெரியுங்களா? திடீர்னு உங்க கணவர் ஒரு ரூமுக்குள்ள போய் மாறி வர முடியாது, அதே மாதிரிதான் நிக்க முடியும். அப்ப லைஃப் நீங்க டப்பு டப்புன்னு மாத்தம்னா எப்படி மாத்த முடியும் சொல்லுங்க? மாத்த முடியுமா? மாத்த முடியாது இல்ல. அப்ப நீங்க அதையே ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. அதுதான் பெரிய சட்ட சிக்கல், பெரிய கஷ்டமா இருக்கு. அவங்க நிறைய வீட்டுக்குள்ள நான் போயிருக்கேன், சொல்லுவாங்க, உங்ககிட்ட சிரிச்சு பேசுறாங்க நம்பாதீங்க, இங்கிட்ட போனோம்னா அவங்க மூஞ்சியை காட்டிடுவாங்க, அவங்க யாருன்னு எனக்கு தான் தெரியுமாங்க நிறைய பேரு. அப்ப அது இருக்குல்ல, அதை சரி செய்யறதுக்கு என்னென்ன வாய்ப்பு, அது ரொம்ப முக்கியம். அப்ப நமக்குள்ள
கோடி ரூபாய் வந்தாலும் நான் சிரிப்பேன்னா என்னது? எப்ப கோடி ரூபாய் வருது, எப்ப சிரிக்கிறது? அதுக்குள்ள 70 வயசு ஆகி வருமா? அது வரைக்கும் நம்ம சிரிக்காம இறுக்கமாவே வாழ முடியுமா என்ன? ஒண்ணு இருக்கு இல்ல. அப்ப என்கிட்ட இருந்த நிறைய மிடில் கிளாஸ்ல இருந்த அந்த பெண்மணிகள்லாம், இப்ப சுமதி அந்த பெண் வந்து ஒரு ஒரு மிடில் கிளாஸ் தான், அவங்க டீச்சரா இருந்துச்சு. இப்ப அந்த பொண்ணுக்கும் அவங்க கணவருக்குள்ளே ஒரு நல்ல புரிதல் இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வேலையை விட்டுருச்சு. ஏன்னா அந்த பிரஷர் இருக்கு அப்படிங்கிறத உணர வச்சேன். 5000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பளம், பணம் வேணும். ஆனா பணத்துக்கு முன்னாடி சிவனிங்கிற ஒரு கதாபாத்திரம் வேணும்ல நமக்கு. 10,000 ரூபாய் காசுக்காக சிவனிங்கிற கதாபாத்திரத்தை எழுந்திடக்கூடாதுல்ல. அப்ப இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் 10,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு தன்னை அழிக்கிற வேலைகள் ஈடுபடுறாங்க. வேலை வேணும்ப்பா, அதுக்காக நீ அழிஞ்சிட கூடாதுல்ல. புரியுதா? அப்ப ஒருத்தனுக்கு பணம் வேணும், ஆனா அடிமையா இருக்கக்கூடாது. அப்ப அவன் பிரஷர் ஆகிடக்கூடாது. அப்ப அந்த பொண்ணுக்குள்ள என்னன்னா, அதை தாண்டி கணவர்கிட்ட ஒரு டிஸ்கஷன், வேலைக்கு போலாமா என்ன ஏது. அப்ப நீ ஏன் பிரஷர் ஆகிக்கிற, நீ அமைதியாரு, நான் பாத்துக்கிறேன், இன்னொரு 1/2 மணி நேரம் நான் கூடுதலா பணி செஞ்சுக்கிறேன் அப்படிங்கிறது தான் அது. இப்ப பார்த்தா அவர் கணவரும் நாங்களும் ஏன் வேலை செஞ்சுக்கிறோம், கொஞ்சம் ஃப்ரீயாவே இருக்கலாங்கிற மைண்ட் செட் வந்துட்டாரு. அப்ப இதுக்குள்ள என்னன்னா அதே குடும்பம் தான். அப்ப முன்னாடி பணம் தேவைப்பட்டு இப்பயும் பணம் தேவைப்படும்ல. இப்ப ஏன் இந்த டிஸ்கஷன் வந்திருக்கு நீங்களே சொல்லுங்க. அவங்க 2 பேர்த்தையுமே கூட்டி கேளுங்க. அப்ப என்னன்னா தேவையை குறைச்சிக்கிறாங்க. புரியுதுங்களா? ஏன் விரிவுபடுத்தணும்? புரியுதுங்களா? அவ்வளவுதான் ஒரு கான்செப்டே தான். அப்ப இதை நம்ம தேவைகளை அதிகரிக்கும் போது நாம ஓட வேண்டியதா இருக்கு. நம்ம யாருக்காக ஓடணும்னா நமக்காக ஓடணும். வேற யாருக்காக ஓடணும்? இப்ப பிறப்பு எடுத்திருக்கீங்க, ஒரு ஆணோ பெண்ணோ, நீங்க உங்க வாழ்க்கையை நீங்க தானே வாழணும். நீங்க யாருமே சொன்னீங்க, என் பையனுக்காக வாழ்றேன், என் பேரனுக்காக வாழ்றேன், பக்கத்து வீட்டுக்காரனுக்காக வாழ்றேன், லட்சியத்துக்காக. நீ என்ன உன் வாழ்க்கை நீ வாழ வேண்டியா? ஆனா யாருமே கேட்டா இல்லைங்க மகளுக்காக தான் வாழ்ந்துட்டே இருக்கேன். எங்க மதுரையில இருந்து ஒரு நல்ல ஒரு பிரமாதமான ஒருத்தவங்க, ஒரு தியானத்துக்குன்னே உள்ளவங்க பேசுவாங்க. அந்த கொஞ்சம் லஞ்ச் முடிஞ்சவங்க அவங்க எல்லாம் தியானத்துல ஒரு உண்மையிலேயே நல்ல ஒரு சூழல் உள்ளவங்க. அப்ப அவங்க அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்குல்ல, அந்த சூழல் என்னன்னா அவங்களுக்காகவே அவங்களுக்கு பேசுங்க, அவங்களுக்காகவே அவங்களால அதை பண்ணிக்க முடியுது. அப்ப அவங்க என்ன ஆகிடுறாங்கன்னா அவங்க மிஸ் ஆயிடுறாங்க. அப்ப யாரையோ முன்னிறுத்த போய் நீங்க மிஸ் ஆயிடுங்க. இப்ப கடைசியில ஒரு எண்டு கார்டு போடும்போது வந்தேன் சென்றேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க அப்படியே இருட்டு அறையில போறீங்க. இந்த பக்கம் குழந்தைங்க எல்லாம் லைட் வெளிச்சத்துல அப்படியே வருது. புரியுதுங்களா? அது இருக்கக்கூடாது. இங்க பிறந்த ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் தான் வாழணும். தான் வாழும்போது குழந்தைகளும் சுத்தி இருக்கிற பேக்ரவுண்டும் வாழும். தான் வாழாம வேற யாரையோ வாழ வைக்க ட்ரை பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? அப்பா அம்மா நல்லா வாழ்ந்தா ஒரு குழந்தை வாழுமா வாழாது? நீங்களே சொல்லுங்க. அம்மா முகத்துல ஒரு சிரிப்பை பார்த்தா ஒரு குழந்தை ஏதாவது ரொம்ப சிரிக்கிற மாதிரி அனுபவத்தை சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, லாஜிக்கா சொல்லுங்க. அப்ப அப்பா அம்மா தான் வாழ்க்கையை வாழவே மாட்டாங்க. அதான் ரொம்ப கடினமா இருக்கு. அப்ப அப்பா அம்மா எப்பதான் வாழ்வாங்கன்னு கேட்டா, எங்க லைஃப் மாறணும் சாமி, நான் மாறணும், மீண்டும் மீண்டும் அழுத்துவாங்க. மாறணும்னா நான் ஏதாவது கொடுக்கணும். அப்ப அழுத்துவாங்க, மாறணும் சாமி மாறணும். அது மாறணும். அதுக்கு முன்னாடி நீ சிரிக்கணும், அதுக்கு முன்னாடி நீ ரிலாக்ஸ் ஆகணும். அது காலம், அது நேரம், அது மாற்றுவோம். அதுக்கு முன்னாடி நாம தயாராகணும். இல்ல நல்லா எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கையில 10,000 ரூபாய் பணத்தை வச்சுட்டு நம்ம சிரிக்க முடியாது. புரியுதுங்களா? சிரிப்பு சந்தோஷங்கிறது இந்த உலகத்திலே விலை மதிக்க முடியாதது. அது தானா நடக்கணும். அது தானா நடக்கணுங்க. உங்களுக்குள்ள ஒரு கண்ணீர் இருக்குன்னா தானா வரணும். உங்களுக்குள்ள ஒரு சிரிப்பு இருக்குன்னா தானா வரணும். ஏதோ ஒரு லாட்டரி சீட் வந்துச்சுங்கிறதுக்காக சிரிக்கக்கூடாது. அது அது சிரிப்பு கிடையாது. அது தப்பா போயிடும். அப்ப உங்க வாழ்க்கையில உங்களுக்குள்ள ஒரு பரிணாமம், ஒரு உண்மைத்தன்மை நடக்கணும். இது ரொம்ப முக்கியம். அப்ப எத்தனை பேரையோ என்னோட டிராவல்ல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப வினோதமாகவும் விசித்திரமான கதாபாத்திரங்கள் தான் நான் ஸ்டார்டிங்ல சந்திச்சேன். ஆனா அவங்க எல்லாருமே ரொம்ப வேகமா நினைட்டாங்க. கருவாடு மாதிரி வந்தவங்க உயிர் கடலுக்குள்ள போயிட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி வித்தியாசமான நிறைய ஆட்களை நான் சந்திச்சிருக்கிறேன். நிறைய சூழல்ல அவங்க லைஃப் மாறி இருக்கு. ஆனா அவங்களுக்குள்ள என்னன்னா, ஒருவேளை பணக்காரன் ஆகல அப்படின்னு நினைக்கலாம், காரியம் வாங்கலன்னு நினைக்கலாம் என்னை பார்த்துட்டு. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க, அவங்க லைஃப் மாறி இருந்தது மட்டும் எனக்கு உறுதியா தெரியும். அது நிச்சயம். அது நிறைய பேருடைய லைஃப் அதை நம்ம ஒரு ஒரு வடிவத்துல மாற்றிருக்கோங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமா இருக்கு.
அதுக்காக தான் நான் எப்பயுமே அதை நெருக்கமா அந்த டிஸ்கஷனை நான் ஏற்படுத்துறேன். இப்ப இங்க இருக்கிற எல்லா பேத்துக்குள்ளேயும் என்னன்னா, லைஃப்ல என்ன வேணாலும் நடக்கட்டும், ஆனா நீ உன் வாழ்க்கையை தோக்கக்கூடாது. அவ்வளவுதான் இந்த விஷயம். நீ பிறந்த, ஆனா வாழ்க்கையில தோத்துடவே கூடாது. நீ என்ன ஆளா வேணாலும், என்ன வறுமை வேணாலும் இருக்கட்டும், ஆனா உன் வாழ்க்கையை நீ வாழணும். அந்த பேஸ் நம்ம உருவாக்குவோங்கிறது தான். அப்ப நான் நிச்சயமா அந்த மாதிரி ஆட்களோட தான் நாம சந்திக்கிறோம். அந்த மாதிரி ஆட்களோட தான் நான் பயணிக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களோட தான் பேசுறேன். அப்ப என்கிட்ட நிறைய பேரோட லைஃப்ல அந்த அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ தொடங்குவாங்க. அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதனால நேற்று வரைக்கும் உங்க வாழ்க்கையை வாழாம இருந்தீங்க, நாளையில இருந்து உங்க வாழ்க்கையை நீங்களே வாழ்றீங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி உங்களுக்கு கொடுங்க. புரியுதுங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் உங்க குழந்தை நல்லா இருக்கும். நீங்க உங்க ஹார்ட் உங்க வாய் சிரிக்க கூடாது, உங்க இதயம் சிரிக்கணும். புரியுதுங்களா? உங்க இதயத்தை சிரிக்க வைங்க, நல்ல ஒரு சூழலை உருவாக்குங்க. புரியுதுங்களா? உங்க வீட்டுக்குள்ள எல்லாம் வந்தா மிளகாய் தூள் அரைக்காமலே அந்த இது வரக்கூடாது. அந்த விஷயத்த நீங்க அவசியமா பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால நீங்க இந்த சின்ன பிரேக்ல யோசிப்பீங்க நினைக்கிறேன், யோசிச்சுட்டு வாங்க.